உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கம்பெனியோட புது ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார். சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே விஆர்எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கணேசனுக்கும் விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சர்வீஸ் இன்னும் 2 இயர்ஸ் இருக்குல்ல? ஆமாம் சார். இப்போ போட்டிருக்க ரூல்ஸ் படி அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்க. இன்னும் 6 மந்த்ல நீங்க விஆர்எஸ் வாங்குற மாதிரி இருக்கும். சார், நான் இப்பதான் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அடுத்தது எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும். நிறைய கடமை இருக்கு சார். எல்லாமே நான் இந்த சம்பளத்தை வச்சு தான் பண்ணணும். இப்படி திடீர்னு போச்சோன்னா எப்படி சார்? ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன். நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சிவராமன். நம்ம எல்லா பிரான்ச்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்காக இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்காக மறுபடியும் பேசி பாருங்களேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சிவராமன். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியாது. இது எனக்கு கொடுத்திருக்க ஆர்டர். சிவராமன், இந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் சைன் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணுங்க சிவராமன் ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே சிவராமன், கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. உங்க பொண்ணுக்கு என்னுடைய விஷயத்தை கன்வே பண்ணிருங்க. சரி சார். கடவுளே, இதை எப்படி நான் லட்சுமிகிட்ட சொல்ல போறேன்? ஏன் இப்படி சைலண்டா உட்காந்துட்டு இருக்க? அங்க துளசிக்கு மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்களா? நம்ம கல்யாணத்துக்கு பண்ணாங்கல்ல, அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க. நீ வேணா வாயே, நம்ம 2 பேரும் போலாம். நீ இது வரைக்கும் மெஹந்தி வச்சுக்க, நான் சின்னதா ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஜெகன், இப்ப என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? ஏய், ஐ ஸ்வேர், நான் ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்காக பாட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ எப்படியும் பிராக்டிஸ்லாம் பண்ணாம டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுவேன்னு எனக்கு தெரியும். என்னால பிராக்டிஸ் பண்ணாம பாடலாம் முடியாது. சோ என் பாட்டு கேக்குறியா? மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, நீ எடுத்து வா. அதான் உன் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. எல்லாம் முடிஞ்ச உடனே தாலியே கட்ட போறாரு. அதுக்கப்புறமா மிங்கலானா எப்படி? இங்க பாரு ஜெகன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீயும் எல்லா பிளானும் போட்டுட்டு தான் இருக்க. ஆனா அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டு தானே இருக்கு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்து அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தானா, ஒரே வாரத்துல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். சூப்பர் சூப்பர் எக்ஸலென்ட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும் தானே சொல்ல வர? அது நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்த நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். உன்னால முடியலனாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இவன் இல்ல, உங்க அண்ணனுக்கு நான் எவ்வளவு கூடியும் கல்யாணம் நடத்த விட மாட்டேன். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்னு நீ வார்த்தையில மட்டும்தான் சொல்லுவ. ஆனா கல்யாணத்தை நிறுத்த நான் நிஜமாவே பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன். என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம கல்யாணத்துல பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. ஐயோ சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், நமக்கு இல்ல. அப்படியா? வருஷம் ஒன்னதே தெரியல. நீ வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு யோசிக்கவே முடியல. அப்படிதான் யோசிக்க முடியாது. ஏன்னா இது கடவுளால உருவான பந்தம் இல்லையா? ஆமா லட்சுமி. அந்த துளசிய அன்னி ஸ்தானத்துல வச்சு யோசிக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. பேபி, ஸ்ரீகாந்த் எப்படி உனக்கு ஸ்டெப் பண்ணணும், அதே மாதிரி துளசி உனக்கு ஸ்டெப் பண்ணி சொந்த நீ கிடையாது. பிளடி மிடில் கிளாஸ். என் அம்மா அண்ணன் தியானு எல்லாரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டா. உன்னை விட அவதான் முக்கியம்னு யோசிக்க வச்சுட்டா பேபி.
என்னன்னா பேபி, உங்க அண்ணன் அவ பேர்ல சொத்து ஏதாவது எழுதி வச்சிட்டாருன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற ஜெகன்? ஆமா பேபி, நேத்து உங்க அண்ணன் ஒரு லாயரை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினாரு? தெரியலையே, ஏதோ பர்சனல் மீட்டிங்னு நினைக்கிறேன். யாரையுமே உள்ள விடல. என்ன ஜெகன் நீ எல்லாத்தையும் இப்பதான் சொல்லுவியா? சரி, அன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அத சொல்லிருந்தா நான் அப்பவே என் அண்ணன் கிட்ட என்னன்னு கேட்டிருப்பேன். நீ கேட்டா அவர் உண்மையை சொல்லிடுவாரா? இல்ல உங்க அம்மா தான் உண்மையை சொல்ல விட்டுவாங்களா? என் அண்ணன் என்கிட்ட எல்லாமே சொல்லுவாரு. சும்மா காமெடி பண்ணாத பேபி. எல்லாம் உன்னை கேட்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொன்ன, அத கேட்டாங்களா? அப்படியே உங்க அண்ணா கிட்ட சொல்லியிருந்தாலும் அவர் கேட்டிருப்பாரா? நீ கவலைப்படாத பேபி, கூலா வா. நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ சொன்னா எல்லாம் நடந்துற போதா? பேபி, நீ ஆசைப்பட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கேனா? உனக்காக நான் பெரிய விஷயம் பண்ணிருக்கேன். இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே எனக்கும் என் பேபிக்கும் மட்டும்தான். நாம மட்டும் தான் அதை அனுபவிக்க போறோம். டோன்ட் வரி பேபி. இப்ப எதுக்கு நீ ஸ்லோவா போயிட்டு இருக்க? மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ரோடு சரியா தெரியல பேபி. அஞ்சலி, அம்மா அக்காவை ரெடி பண்ணியாச்சா இல்லையா? அம்மா துளசி, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எத்தனை வருஷமா அம்மா தவம் இருந்த தெரியுமா? இப்ப என் கண்ணெல்லாம் நிறைஞ்சு போச்சு. பாரியே, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும். என் தங்கம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அஞ்சலி, அக்காவை சீக்கிரமா கூட்டிட்டு வா. சுமங்கலி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா, என்னம்மா? இந்த பூஜை எதுக்குமா செய்றாங்க? இவ கட்டிக்க போற புருஷன் தீர்க்க ஆயுசோட இருக்கணுங்கிறதுக்காக பண்ற பூஜை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜை பண்றது வழக்கம் தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பண்ணியாகணும்ல. சீக்கிரமா கூட்டிட்டு வா. வந்துரு, சீக்கிரம் வந்துருங்க, நேரமாச்சு. என்னங்க, கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. அம்மா, அக்கா இப்பதான் அம்மா கிட்ட பேசினா. அவங்க ஆன் தி வேல இருக்காங்களா? பரவாயில்ல, நீங்க இன்னொரு தடவை போன் பண்ணி பாருங்க. போன் கொடுப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.